இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். எங்களுடைய பாவங்களை போக்கும் செம்மறியாக உலகிற்கு வந்தார். ஆனால் அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணித்தார்கள், இழிவுபடுத்தினார்கள், வீண் பழி சுமத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். ஆனாலும் தந்தையினுடைய சித்தம் எதுவோ அதை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். அன்று அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்கள் அவர் இறந்து உயிர்த்தெழுந்த பின் உலகின் மீட்பராக மெசியாவாக உயர்த்தி வைத்தார்கள். இதே போலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களையும் தெரிந்தெடுத்திருக்கின்றார். நாங்களும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருப்போம், அவமானப்படுத்தப்பட்டிருப்போம், ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்போம், இதற்குமே பிரயோஜனம் இல்லை என்று தள்ளி வைக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து கூறுகிறார், ஒன்றுக்குமே பயன்பட மாட்டாய் என்று உன்னைய தரம் குறைவா கேவலமா பார்த்தவங்க முன்னால உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று. அஸ்திவாரத்தின் தலையான கல்லாக உன்னை நான் மாற்றுவேன், உன் பொருட்டு என்னிடத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று. எனவே பிரியமானவர்களே, இதற்குமே கலங்கி நிற்காதீங்க. உங்கள வாழ்விலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார். அதையும் நீங்கள் கூடிய விரைவிலேயே காணப்போகிறீங்க. யோசேப்பின் பொருட்டு அவருடைய குடும்பமே நன்மைகளை பெற்றது. ஒதுக்கி வைத்து தூக்கி எறியப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையை உயர்த்தியவர் உங்களையும் உயர பண்ண போகிறார். இதை விசுவசிக்கிறீர்களா? முழு மனதோடு ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.